மேலும் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார். தற்போது ரயில்வே துறை சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? தாயுமானவன், தற்போது அந்த பகுதியில் கேட் கீப்பராக இருந்தவரை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. தற்போது பாதுகாப்பு குழு விரைந்து கொண்டிருக்கிறாங்க. தற்போது அந்த கேட் கீப்பர் பொதுமக்கள் தாக்கியதால் அவரை பாதுகாப்பான ஒரு அறையில் தங்க வைக்கப்பட்டு அவரிடத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மனித தவறு தான் அப்படிங்கிறத ரயில்வே துறை சார்பில் அதிகாரப்பூர்வமாக எப்போ தெரிவிப்பாங்க? இல்லை அதுதான் உண்மையான விஷயமா? விவரங்கள் என்ன தாயுமானவன்? இன்று காலை முதலே பார்த்தோம் என்றால் இந்த விவகாரத்துல மாறி மாறி தகவல்கள் வெளியாகி இருந்தது. நேரில் பார்த்தவர்கள் அனைவருமே இது ஒரு இன்டர்லாக் செய்யப்பட்ட ரயில்வே கேட் எனவும் தாமாகவே ரயில்வே கேட் மூடி இருக்க வேண்டும், ஆனால் ரயில் வரும்போது கேட் மூடப்படாததால தான் சம்பந்தப்பட்ட அந்த பள்ளி வேனானது தண்டவாளத்திற்கு சென்றதாக எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இதற்கு ரயில்வே தரப்புல முதற்கட்டமான விசாரணையில மறுப்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த விபத்து நடைபெற்ற பகுதி என்பது கடலூர் மாவட்டம், கடலூர் மற்றும் ஆலப்பாக்கத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ரயில்வே லெவல் கிராசிங் 170 என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது மேனுவல் லாக்கிங் டெக்னிக் தான் இதில் பயன்படுத்தப்படுது. இதற்காக அங்கு ரயில்வே கேட் கீப்பர் ஒருத்தரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பங்கஜ் சர்மா என்ற பெயர் கொண்ட நபர் அங்கே பணியாற்றி வருகிறார். இந்த சம்பந்தப்பட்ட இந்த ரயிலானது கடலூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய பயணிகள் ரயிலாக இருந்து வருகிறது. இந்த ரயிலானது வரும்போது சிக்னலின் அடிப்படையில அந்த பங்கஜ் சர்மா என்று இருக்கக்கூடிய அந்த லெவல் கிராசிங்கில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த பணியாளர் உடனடியாக கேட்டை மூடியிருக்க வேண்டும். ஆனால் சிக்னலின் அடிப்படையில அவர் கேட்டை மூடவில்லை என்றவும் தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில தான் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ரயில்வே ஊழியர் பங்கஜ் சர்மா பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல்கள் என்பது ரயில்வே தரப்புல வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் மனித தவறு இதில் இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையும் ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. குறிப்பா இந்த விபத்தினால 2 பள்ளி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் 3 படுகாயங்களோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் தன்னிச்சையாக வெகுண்டெழுந்து அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை தாக்க முயன்றிருந்தாங்க. இதன் காரணமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது